வெல்கம் டு த ஃபைனல் எபிசோட் ஆஃப் ஹவுஸ் ஆஃப் த டிராகன் சீசன் 3. இன்னையோட ஹவுஸ் ஆஃப் த டிராகன்ஸ் முடியுது. திரும்ப 2 வருஷம் கழிச்சு தான் ஹவுஸ் ஆஃப் த டிராகன்ஸ் வரும். சீசன் 4 அது வரைக்கும் காத்திருக்கலாம். ஸோ இந்த எபிசோட் ஃபினாலே, அதாவது எபிசோட் 8 இதுதான் இந்த சீசனோட கடைசி. இதோட பேர் பார்த்தீங்கன்னா த ட்ரெசன்ஸ் அட் டம்பிள்டன் வச்சுருக்காங்க. டம்பிள்டனில் நடக்கிற அந்த போரை பற்றி காமிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரெனராலாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களோட மெய்டு ஒருத்தங்க வந்து இந்த மாதிரி ஏகன் வந்து உயிரோட தான் இருக்கிறான், அவனோட டிராகன் பொழைச்சிக்கிச்சு, 2 பேரும் உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்த கேட்ட உடனே பதறி போய் நேராக நம்ம டீமன் டார்கென்ட்ட போய் விஷயத்தெல்லாம் சொல்லிட்டா. சொன்னதுக்கப்புறமே டீமனால் நம்ப முடியல. ஸோ இல்லை நீ பண்ணி தான் ஆகணும்னு சொன்னதுக்கு டம்பிள்டன், அதாவது ஹைட்டவர் போய் ஆர்மெண்ட் ஹைட்டவரையும் அந்த டேரன் டார்கெரியனையும் கொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு டீமன் டார்கெரியனை வந்து அமுச்சு விட்டுறாங்க. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ரெனரா ரொம்பவுமே ரூத்லெஸ் ஆகிட்டா. ஹெலினாவை வந்து சாப்பிடாம இருந்தா. அவளுக்கு வந்து சாப்பாடை ஃபோர்ஸ் பண்ணி ஊட்டி விட்றதாகட்டும், அவளுடைய யார் சொல்கிறது, அவளோட ஹெல்ப்பாக ஒருத்தி இருப்பாள், அவளை வந்து டிஸ்மிஸ் பண்ணதாகட்டும்னு சொல்லிட்டு நிறைய 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 ரூத்லெஸ்ஸான திங்ஸ் எல்லாம் இந்த இடத்துல ரினரா வந்து கடைப்பிடிச்சாங்கன்னு தான் சொல்லணும். ரினரா கிட்டத்தட்ட பைத்தியம் முடிச்சிக்கிச்சுன்னே தான் சொல்லணும் இந்த எபிசோடில். போய் அங்கே கோயிலில் இருக்கிற அர்ச்சகரை கொல்றது, அந்த மாதிரி வந்து நிறையா பைத்தியம் முடிச்ச மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டே தான் இருந்தா. ஸோ இன்னொரு பக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெனராவுக்கு அடங்கி போய் நம்மளோட டீமன் டார்கெரியன் டம்பிள்டனை நோக்கி போகிறான் சண்டைக்கு. டீமன் ஒரு பக்கம் மற்ற படைகளோட டம்பிள்டனில் வெயிட் பண்ணுறான். ஸோ ஸ்கெட்ச் போட்டுருக்கிறான் போடுறதுக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹேரன் ஹாலில் ஏமன் டார்கெரியன் வந்து மயக்கத்துலேருந்து எழுந்திரிச்சிட்டான். அப்போ வந்து ஃபீல் பண்ணுறான், இந்த மாதிரி வந்து எங்கள் அம்மாவே எனக்கு ஏன் விஷம் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த விச் இருந்துட்டு அவங்கிட்ட வந்து நடந்ததெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, இதனால தான் நான் வந்து உன் மேலே அக்கறைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறப்பே முடியுது. இன்னொரு பக்கம் ஏமன் அந்த முடிஞ்சதுக்கு ஏமன் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறான். திடீர்னு டிராகன் கத்துற சத்தம் வருது. வேஹாரா அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா கிடையாது, சன்ஃபயரும் ஏகன் டார்கெரியனும் வராங்க. ஏமன் டார்கெரியனை பார்த்துட்டு பலார் நாள் வச்சுட்டு கத்திட்டு இருக்கிறான் சிரிச்சுக்கிட்டு பைத்தியக்கார மாதிரி. அப்போ ஏமன் டார்கெரியன் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு ஏகன் டார்கெரியன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திரும்பவும் நம்ம வந்து கிங்ஸ் லேண்டிங்கை கேப்சர் பண்ணி நான் ராஜாவாக உட்காடுறேன், அப்போ நான் உன்னை மன்னிக்கிறத பற்றி யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். இப்போ நம்ம போய் வேகாரை கண்டுபிடிக்கலாம், நம்ம டம்பிள்டனில் போய் நம்மளோட படைகளுக்கு ஹெல்ப் பண்ணணும், ஹெல்ப் பண்ணிட்டு கிங்ஸ் லேண்டிங்கில் போய் ரெனரோட தலையை கொன்று நான் வந்து உட்கார போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகன் வந்து காட்டுக்கு கத்திட்டு போகிறாங்க. ஸோ இவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இந்த பக்கம் நமக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டம்பிள்டனில் போருக்கான எல்லா வேலையுமே வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து முன்னாடி நிற்க வச்சுட்டாங்க, சின்ன பசங்க, குட்டி குழந்தைங்களை. ஸோ இதை பார்த்ததுக்கு அப்புறமேட்டு டீமன் டார்கெரியனுக்கு மனசு மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கெட்ச் போட்டாங்க. பட் ஆனால் அது எதுவுமே பலிக்கல. ஃபைட்டு சரியான ஃபைட்டு. இந்த வார் சீக்வன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அதுலேயும் ஒரு பர்டிகுலர் போர்ஷன் இந்த வார் சீக்வன்ஸில் ஸ்டார்க்ஸ் அப்புறம் இன்னும் 2-3 பேர்லாம் சேர்ந்து அந்த கர்ஜனையோட போரை சந்திக்கிறதுக்கு ரெடி ஆவாங்க. அந்த சீன்லாம் சூப்பராகவே தான் இருக்கும் சொல்லணும். இன்னொரு பக்கம் சார் உல்ஃப், அவர் வந்து என்ன பண்ணிட்டார், உல்ஃப் த ஒயிட், அவர் என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா டபுள் கேம் ஆட பார்த்தாரு. கடைசியில் அந்த வார் வந்து பிளாக் அண்ட் ரெட் டார்கெரியன்ஸ்க்கு வந்து எப்படி சொல்கிறது, பாசிட்டிவாக தான் முடிஞ்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் ஹெலினா வந்து சூசைட் பண்ணிக்கிறா. இந்த விஷயம் ரெனரா டார்கெரியனுக்கு தெரியுது. இன்னொரு பக்கம் ஆலிசன்ட் ஹைட்டவர் வந்து அப்போ தான் வரா. என்னது ஹேரன் ஹாலில் வந்து ஏமனுக்கு விஷத்தை கொடுத்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்போ திடீர்னு அவளை சுற்றி பட்டாம்பூச்செல்லாம் பறக்க ஆரம்பிக்குது வெறித்தனமாக. அதுக்கப்புறமேட்டு கதவை சாத்துறா, ஜன்னல் கதவை நம்ம ரெனரா டார்கெட் சாகத்துறா. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஸோ சீசன் 4 எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்றது தான் வந்து இங்கே வந்து நம்ம எப்படி சொல்கிறது, பார்க்க வேண்டிய ஒரு பரபரப்பாக இருக்கும். ஏன்னா ரெனரா ப்ராமிஸ் பண்ணா, பட் ஹெலினா இறந்து போயிட்டா. இன்னொரு பக்கம் வந்து ஏகன் டார்கெரியன் உயிரோட சன்ஃபயரோட வந்து ஏமன் கூட சேர்ந்து வேகாரை தேட போயிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் ஆர்மண்ட் ஹைட்டவர் அப்படின்னு ஒரு பக்கம் ஆக டேரன் டார்கெரியன் என்ன ஆனா அந்த சண்டையில் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம தான் இருக்குது. ஸோ நம்மளோட டீமன் டார்கெரியன் திரும்பவும் வந்து டிராகன்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு கிங்ஸ் லேண்டிங்க்கு போகிறாங்க. ஸோ இதுக்கப்புறமேட்டு உண்மை தெரிஞ்சு க்ரீன்ஸ் வர்சஸ் பிளாக் ஃபைட் எப்படி இருக்க போகுது, நான் ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதோட நான் வீடியோவை முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள்.